யோர்தான் அந்த ஆத்த கடக்கணும். அதுவும் அது சீசன் டைம்ல வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. அதோட அகலமே 1.25 கிலோமீட்டருக்கு மேல. இவங்க கால் வச்ச உடனே யோர்தான் என்ன செஞ்சுதா? பின்னிட்டு திரும்பியது. இந்த மக்களுக்கு தேவன் வேற ரூட் கொடுக்கல. அவர் கொடுக்கிறதா இருந்தா வேற வழி அவர் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். வேற வழியா வாங்கப்பான்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. வழியை உண்டு பண்ணுகிறார். யோர்தான் அவர்கள் மேல் புரளவில்லை. அவர்கள் மேல் யோர்தான் புரளவில்லை என்றால் உங்கள் மேல் யோர்தான் எப்படி புரளும்? இல்ல, அவர்களை விட ஒரு சிறந்த உடன்படிக்கையின் கீழே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உடன்படிக்கை பெட்டியில அந்த பிரசன்னம் இருந்தது. அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தோள் மேல சுமந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க கால் பட்ட உடனே யோர்தான் என்ன செஞ்சுதா? பின்னிட்டு திரும்பியது. இன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியிலையோ ஆலயத்திலேயோ இல்ல, அந்த பிரசன்னம் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. நீங்க தான் அந்த ஆலயம். நீங்க காலை வைக்கும் போது யோர்தான் என்ன செய்யணும்? உங்க மேல வரக்கூடாது. என்ன செய்யணும்? அது பின்னாடி பார்த்து என்ன செய்யணும்? போகணும். நமக்குள்ள அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.